Hello friends, welcome to Nandini vlog. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல் உருளைக்கிழங்கு பிரிட்ஜ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாத்திரத்தை சூடு பண்ணிடணும். இப்போ அடுத்து எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ நம்ம இதோட நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட கல்லுப்பு போட்டால் டேஸ்ட் நல்லா வரும். இதோட நம்ம ஒரு 6 பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சோம் பார்த்தீங்களா பிரியாணி மசாலா, அதுதான் போட போகிறேன். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், போதும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். இப்போ பிரியாணி மசாலா நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவு. நான் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஒரு 3 to 4 டைம்ஸ் கழுவிட்டேன் நல்லா. இப்போ நான் எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து அரிசி வந்து 1.5 கப் எடுத்துக்கிட்டேன். தண்ணி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 4 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய அரிசினால தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னு ஊற்றினேன். 2 தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம் வாங்க.
ரொம்ப வாசனையாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. நம்ம பண்ண ஹோட்டல் ஸ்டைல் பிரிஞ்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நந்தினி vlogக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.